கல்வியை தேடும் கண்மணிகளே வணக்கம். 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 2ஆம் பாடமான வரலாற்றை நோக்கி என்ற பாடத்தை நாம் இன்று காணலாம். கண்மணிகளே, ஒரு மாங்கொட்டை கையில் கிடைத்தால் அதனை நீங்கள் ஒரு கல்லை வைத்துதான் தட்டுகிறீர்கள், அப்படித்தானே? பாதாம் கொட்டை கிடைத்தாலும் அப்படித்தான் தட்டுகிறீர்கள். உங்கள் வீட்டில் பாருங்கள், சுக்கு போன்ற மருந்து பொருட்களை இடிப்பதற்கு கல் வைத்துதான் இடிக்கிறார்கள். நிறைய பேர் வீட்டில் இன்னும் அம்மிக்குழவி, ஆட்டு உரல் போன்றவை இருக்கத்தான் செய்கின்றன. இவையெல்லாம் என்ன? கற்களே இங்கு கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இவையே கற்கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இரும்பு போன்ற உலோகங்களை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் கற்கருவிகளையே ஆயுதங்களாக பயன்படுத்தினர். இதுவே கற்காலம் எனப்படுகிறது. இந்த கற்காலம் பற்றியும் மனித பரிணாமத்தின் வளர்ச்சி பற்றியும் மனிதர்களின் நாடோடி வாழ்க்கை பற்றியும் நாம் இந்த பாடத்தில் அறிந்து கொள்ளலாம். வாங்க. நம்முடைய மூதாதையர்கள் யார்? நம் தாத்தாவுக்கு 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 தாத்தாக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்திருப்பாங்கல்ல, அந்த மனிதர்கள். அவர்களே தான் பண்டைய மனிதர்கள், ஆதி மனிதர்கள், பழங்கால மனிதர்கள் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அவர்கள் காடுகளில்தான் வாழ்ந்தனர். உணவுப் பொருட்களை சமைக்காமல் உண்டனர். மேலும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள், குருத்துகள் போன்றவற்றை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர். எனவே இது கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காடுகளில் கிடைக்கின்ற இலை தழைகள் மற்றும் விலங்குகளின் தோல்கள் இவற்றையே அவர்கள் ஆடையாக உடுத்திருந்தனர். நாய்களை மட்டும் தாங்கள் வேட்டையாட அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். எங்கு சென்றாலும் நாய்களை மட்டும் அழைத்து சென்றனர். பின்னர் படிப்படியாக ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை வளர்க்கத் தொடங்கி பயன்படுத்தவும் தொடங்கினர். தினமும் தங்கள் உணவுக்காக ஓரிடம் விட்டு ஓரிடத்திற்கு அவர்கள் நகர்ந்து கொண்டே இருந்தனர். இதுவே அவர்களது நாடோடி வாழ்க்கை எனப்பட்டது. அவர்கள் சாப்பிடுவதற்கு என்ன சேகரிக்கலாம், எப்படி எதனை உண்ணலாம் என்பதை பற்றி அதிகம் சிந்தித்து கொண்டிருந்தனர். ஆற்று பகுதிகளில் சில தானியங்கள் வளர்வதை அவர்கள் கவனித்தனர். அவற்றை சாப்பிட்டு அவை மிகவும் சுவையாக இருப்பதையும் கண்டுபிடித்தனர். எனவே ஆற்று ஓரங்களில் அமர்ந்து தானியங்களை விளைவிக்க அவர்கள் தொடங்கினர். சூரிய ஒளி, மழை நீர், ஆற்று நீர் இவற்றை பயன்படுத்தி வேளாண்மை செய்ய தொடங்கினர். காடுகளில் காய்ந்த மரங்கள் ஒன்றை ஒன்று உரசும் பொழுது காட்டுத்தீ ஏற்படுவதை கவனித்தனர். சிக்கிமுக்கி கற்கள் உரசும் பொழுது தீ பற்றுவதையும் கவனித்தனர். இவற்றை கொண்டு தீயை கண்டுபிடித்து அதன் பின்னரே சமைத்து உண்ண ஆரம்பித்தனர். அவர்கள் இரவில் எங்கு தங்கினார்கள் தெரியுமா? மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து வந்தார்கள். இரவில் வழி கண்டறியவும் விலங்குகளை விரட்டவும் தீப்பந்தங்களை பயன்படுத்த ஆரம்பித்தனர். தாங்கள் கண்டவற்றை குகைகளில் ஓவியங்களாக வரைந்தனர். மலைகளில் இருந்து உருண்டு ஓடி வரும் கற்களை கண்டான். அது உருண்டையாக மாறியதையும் கண்டான். உருண்டை வடிவ பொருட்கள் உருளும் என்பதையும் உற்று நோக்கி அறிந்தான். அதன் பின்னரே மனிதன் சக்கரம் கண்டுபிடித்தான். முதலில் கற்சக்கரங்கள், பின்னர் மரச்சக்கரங்கள் என்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த சக்கரமே ஆகும். சக்கரம் கண்டுபிடித்த பின்பு வண்டி செய்ய ஆரம்பித்தான். இடமிட்டு இடம் செல்வதற்கு அவற்றை பயன்படுத்தினான். வேளாண்மைக்கும் பயன்படுத்தினான். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய புரட்சியும் செய்தான். அதாவது மட்பாண்டங்களை செய்ய ஆரம்பித்தான். சக்கரங்களை கொண்டு மண்ணாலான பொருட்களை மனிதர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். கற்காலத்தையே நாம் 3ஆக பிரிக்கலாம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் என்று வகைப்படுத்தலாம். இதோ படத்தை உற்று நோக்குங்கள். புதிய கற்காலத்தில் கற்களை கொண்டு வீடுகள் கட்டி ஒரே இடத்தில் மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தான்.
வேளாண்மை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய நாகரிகமும் வளர ஆரம்பித்தது. மனிதன் முதலாக பயன்படுத்திய உலோகம் செம்பு ஆகும். செம்பு என்றால் தாமிர கம்பி, அதாவது ஒயர்களிலெல்லாம் சிவப்பு கலரில் ஒரு கம்பி இருக்கும், பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் செம்பு கம்பி. அந்த செம்பு பானை அதெல்லாம் செய்வதற்கு அவன் பயன்படுத்தினான். அடுத்ததாகத்தான் இரும்பு பயன்படுத்தினான். செம்பு பயன்படுத்திய காலம் செம்பு காலம், அதற்கப்புறமாக வெண்கல காலம், அதற்கப்புறமாக இரும்பு காலம் என்றெல்லாம் அவன் பயன்படுத்திய பொருட்களை வைத்து காலங்கள் வகுக்கப்பட்டன. இறந்தவர்களின் உடல்களை பானைகளில் வைத்து பூமிக்குள் புதைத்தான். இதற்கு முதுமக்கள் தாழிகள் என்று பெயர். பழங்கால மனிதன் பயன்படுத்திய பொருட்கள் பற்றி நமக்கு இப்பொழுது எப்படி தெரிந்தது? கொஞ்சம் யோசியுங்கள் பார்க்கலாம். நாணயங்கள், உடைந்த பானை துண்டுகள், உலோகப் பொருட்கள் போன்றவை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன. இத்தகைய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அரிக்கமேடு, கீழடி என்று இப்பொழுது அதிகமாக நாம் பேசுகிறோம், அப்படித்தானே? ஆகிய இடங்களில் கடந்த காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன. இவற்றிற்கே அகழ்வாராய்ச்சி என்று பெயர். இதன் மூலம் கிடைத்த பொருட்களை வைத்து நாம் நம் பழங்கால மக்கள் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் சிலவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கல்வெட்டுகள் வழியாக ஒரு அரசனின் ஆட்சி காலம், மக்கள், சமுதாய நிலை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்மணிகளே, நம் பழங்கால மனிதனின் வாழ்க்கையை இதோ ஒரு பாடல் வழியாக உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்கள் பாடலை உற்று கவனியுங்கள். திரும்ப போட்டு பார்த்து நீங்களும் பாடி பழகுங்கள். கதையை கேளு, கற்கால கதையை கேளு. ஆதி மனிதன் ஆடையின்றி காட்டுக்குள் அலைந்தான் வீடின்றி. டக்கா டக்கா டக்காடா, குகைதானே வீடுடா. கண்ணில் கண்ட விலங்குகளை கல்லை வச்சு கீறி போட்டான். டக்கா டக்கா டக்காடா, கற்காலம் இதாண்டா. நெருப்பில்லை அவனுக்கு, பச்சை மாமிசமே உணவுக்கு. டக்கா டக்கா டக்காடா, நாய்தானே நண்பன்டா. படிப்படியா நாகரிகம் ஆற்றோரம் வளர்ந்துச்சு. டக்கா டக்கா டக்காடா, சிந்திச்சா நம் தாத்தாடா. சிக்குமுக்கியில் நெருப்பு கண்டான், உருண்டு வந்த பாறையில் சக்கரங்கண்டான். டக்காடா டக்கா டக்கா டக்காடா, வரலாறு ஆனதடா. செம்ப கண்டான், இரும்ப கண்டான், எல்லாத்தையும் மாத்தி புட்டான். டக்கா டக்கா டக்காடா, டக்கா டக்கா டக்காடா. மணிகளே, பாடலை திரும்ப போட்டு பார்த்து பாடி பழகிக் கொள்ளுங்கள். பழங்கால மனிதரின் வாழ்க்கை உங்களுக்கு புரிந்துவிடும். அடுத்ததாக நாம் கற்றல் முறைக்குள் வருவோம். முதலாவதாக நான் பாடத்தை குரல் ஏற்ற இறக்கத்துடன் வாசித்து காட்டுகிறேன். நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் விரல் வைத்து கவனித்து வாருங்கள். அலகு 2, வரலாற்றை நோக்கி. கற்காலம். பழங்காலத்தில் மனிதர்கள் உலோகங்களை அறிந்திருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு பின் மனிதர்கள் உலோகங்களை கண்டறிந்தனர். இன்றைய நமது வாழ்க்கை பண்டைய மக்களின் அன்பளிப்பே ஆகும். இக்காலகட்டத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை. கற்காலம் என்பது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலமாகும். மனித பரிணாமத்தின் தன்மை. பண்டைய மனிதர்கள் விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் வாழ்ந்தனர். அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள், குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர். அவர்கள் மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைக்காமல் உண்டனர். தொடக்கத்தில் நெருப்பை உருவாக்கும் முறைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. வேட்டையாடுதலின் போது நாய் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது. நாய்கள் குறைத்த போது காட்டு விலங்குகள் ஓடின. எனவே மனிதர்கள் நாயை முதலில் தங்கள் செல்ல பிராணியாக வளர்த்தனர். அவர்கள் எங்கு சென்றாலும் அதை அழைத்து சென்றனர். பின்னர் அவர்கள் கால்நடைகளை வளர்க்க தொடங்கினர். கால்நடைகள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன.
ஆற்றுப்பகுதியில் சில தானியங்கள் வளர்வதை அவர்கள் கவனித்தனர். அவற்றை சாப்பிட்டு மிகவும் சுவையாக இருந்ததை கண்டுபிடித்தனர். சிதறி கிடந்த தானியங்கள் பறவைகளால் மட்டுமே உண்ணப்பட்டன என்பதை அவர்கள் கவனித்தனர். சூரிய ஒளி மற்றும் மழையின் உதவியால் தானியங்கள் வளர்வதை அவர்கள் கண்டறிந்தனர். இதன் மூலம் வேளாண்மை குறித்து தெரிந்து கொண்டனர். கற்கால மனிதர்கள் காட்டுத்தீயை கண்டனர். முதலில் நெருப்பை பார்த்து பயந்தார்கள். அவர்கள் நெருப்பினால் இறந்த விலங்குகளின் மாமிசத்தை உண்டனர். நல்ல சுவை கொண்டதாக அது இருந்தது. மேலும் 2 கற்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து கொண்டதால் தீப்பொறி உருவானதை அவர்கள் கவனித்தனர். அதன் பின்னர் அவர்கள் நெருப்பை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தனர். நாடோடி வாழ்க்கை. பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியாது. உணவு தேடி எல்லா நிலப்பரப்பிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கிடைத்ததை சாப்பிட்டு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இம்முறையிலான வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. விலங்குகளின் தோல்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தனர். அவர்கள் குகைகளிலும் பெரிய மரங்களின் பொந்துகளிலும் வாழ்ந்தனர். கற்கள் கூர்மையாக்கப்பட்டு கருவியாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கூர்மையான கருவிகள் விலங்குகளை வேட்டையாட மற்றும் விலங்குகளின் மாமிசத்தை கிழிக்க உதவின. எலும்புகள், கொம்புகள், கற்கள், விலங்குகளின் தோல், மரங்களின் கிளைகள், குச்சிகள் ஆகியவை கற்கால கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. வரலாற்றில் இந்த வளர்ச்சி நிலை புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்டது. கற்சக்கரங்கள். மலையிலிருந்து கற்கள் உருண்டு விழும்போது அவைகள் உருண்டை வடிவம் பெற்றன. மனிதர்கள் அவற்றை கவனித்த போது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடக்கத்தில் அது கல்லினால் செய்யப்பட்டு பின்னர் மரத்தால் செய்யப்பட்டது. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும். மண்பாண்டம். மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று மண்பாண்டங்கள் ஆகும். சுடப்பட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது. கற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தாமாகவே செய்து கொண்டனர். கற்களை கொண்டு வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகளின் கூரைகள் குச்சிகள் மற்றும் வைக்கோல்கள் கொண்டு வேயப்பட்டன. பல கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு மனிதர்கள் நிலையாக ஓரிடத்தில் வாழத் தொடங்கினர். வேளாண்மை. மனிதர்களின் வாழ்வில் வேளாண்மை என்பது ஒரு முக்கியமான செயல்பாடாகும். அவர்கள் பயிர் சாகுபடி செய்ய தொடங்கினர். விதைகளை விதைத்து அறுவடை செய்தனர். ஆற்றின் அருகில் பயிர்கள் நன்கு வளர்ந்ததால் ஆற்றங்கரையோரமாக வாழ்வது வசதியாக இருந்தது. இறந்தவர்களின் உடல்கள் பானைகளில் வைக்கப்பட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டன. அது முதுமக்கள் தாழிகள் என அழைக்கப்பட்டன. புதிய கற்காலம். புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன. இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. செம்பு, துத்தநாகம், வெள்ளீயம் ஆகியவை ஒன்றாக கலந்து வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்பட்டது. இரும்பு காலம். கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினர். இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய கருவிகள் போன்றவை இரும்பை பயன்படுத்தி செய்யப்பட்டன. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. நாணயங்கள், உடைந்த பானை துண்டுகள், உலோகப் பொருட்கள் போன்றவை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன. இத்தகைய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆகிய இடங்களில் கடந்த காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. தற்பொழுதும் இந்த இடங்களில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மணிகளே, நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தை திரும்ப திரும்ப குரல் ஏற்ற இறக்கத்துடன் சத்தமாக வாசித்து பாருங்கள். அடுத்ததாக கருத்து வரைபடம் போடுவோமா? முதலாவதாக ஒரு கட்டம், கற்கால மனிதன். அதிலிருந்து 4 பிரிவுகள். ஒன்று இருப்பிடம், மற்றொன்று டேஸ், அடுத்ததாக ஆயுதம், அடுத்ததாக கண்டுபிடிப்பு. இருப்பிடத்திலிருந்து 1 டேஸ், 2 மரப்பொந்துகள். அடுத்த கட்டத்திலிருந்து ஒரு கட்டம், பச்சை மாமிசம்.
என்ற கட்டத்திலிருந்து ஒரு கட்டம் கற்கள், எலும்பு, கூர்மையான பொருட்கள். கண்டுபிடிப்பு என்ன? கண்டுபிடியுங்கள். இதுதான் மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்று கூறினேன். இவற்றையெல்லாம் வரைந்து நிரப்பி உங்கள் கல்விக்கு உரியோரிடம் காட்டுங்கள். அடுத்ததாக தொகுத்தல். காலக்கோடு வடிவத்தில் நாம் இதனை போடலாம். இங்கு பாருங்கள், ஒரு கட்டம் நீளமாக போட்டுள்ளேன். வரிசையாக கால அடிப்படையில் இதனை பிரித்துள்ளேன். பழைய கற்காலம், அடுத்ததாக டேஸ் கற்காலம், அடுத்து புதிய கற்காலம், அடுத்ததாக செம்பு காலம், அடுத்ததாக டேஸ் காலம். கண்டுபிடித்து எழுதுங்கள். அடுத்ததாக வலுவூட்டல். கண்மணிகளே, பாடக்கருத்தில் நீங்கள் வலுவூட்டம் பெற்றிட QR கோடு காணொளிகளை நான் இங்கு தொகுத்து வழங்கியுள்ளேன். வாழும் பாலூட்டிகளில் மிக மிக முன்னேற்றம் அடைந்து அறிவு வளர்ச்சி பெற்று திகழ்பவன் மனிதன். பிற விலங்குகளிடமிருந்து மாறுபட்டு நிற்கவும் நடக்கவும் கைவிரல்களை பயன்படுத்தவும் மனிதனால் முடியும். சிந்திக்கும் திறன், கூர்மையான கண் பார்வை ஆகியவை மனிதனில் சிறந்து விளங்குபவை ஆகும். தொல்பொருள் ஆய்வுகள் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் தாடை எலும்புகள் இந்தியாவில் சிவாலி குன்றுகளிலும் வடமேற்கு கென்யா நாட்டிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்திய மனித இன சான்றுகள் தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால் பகுதியில் கிடைத்துள்ளன. நியாண்டர்தால் மனித இனம் அழிந்த பின் தோன்றிய இனம்தான் இன்றைய மனிதனின் மூதாதை என கருதப்படும் குரோமன்யான் மனிதன் ஆவான். கற்கருவிகளை பயன்படுத்திய குரோமன்யான் மனிதன் வேட்டையாடிய பழைய கற்கால மனிதன் ஆவான். குரோமன்யான் மனிதனுக்கு பின் தோன்றியவனே புதிய கற்கால மனிதன், அதாவது நியோலித்திக். இவனே மனித நாகரிக இனத்தின் தொடக்கமாக கருதப்படுபவன். கற்காலம் என்பது கற்கருவிகளை செய்வதற்காக கற்கள் பயன்படுத்தப்பட்ட வரலாற்றுக்கு முந்திய காலப்பகுதியை குறிக்கிறது. கற்காலம் 3 பகுதிகளாக வகுக்கப்படுகிறது. அவை பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். பழைய கற்கால மனிதன் மரம், எலும்பு முதலியவற்றாலான கருவிகளை பயன்படுத்தி வந்தான். சிறு குழுக்களாக இயங்கிய பழைய கற்கால மனிதன் தாவரங்களில் இருந்து உணவை சேகரிப்பதற்கும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் இக்கருவிகளை பயன்படுத்தினான். இடைக்கற்காலத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்களால் கற்கருவிகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தினான். இவை நுண்கற்கருவிகள் என அழைக்கப்பட்டன. இந்த கருவிகள் செயற்திறனுடன் வேட்டையாட வழிவகுத்ததுடன் சிக்கலான குடியிருப்புகள் தோன்ற காரணமாயிற்று. புதிய கற்காலத்தில் பயிர்களை அறுவடை செய்வதற்கும் பதப்படுத்துவதற்கும் தேவை ஏற்பட்டதால் அரைப்பதற்கும் தீட்டுவதற்குமான கற்கருவிகள் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்தன. கற்கால மனிதனை பற்றி அறிந்தீர்கள் அல்லவா? அடுத்ததாக அருங்காட்சியகம் பற்றிய காணொளி, அதுவும் QR கோடு காணொளியே.
அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் என்பது பல அரிய பொருட்கள், நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், வரலாற்று சான்றுகள், கல்வெட்டுகள் இவை எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம். அருங்காட்சியகங்கள் அறிவியல், கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேகரித்து பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்துகின்றன. இந்த அருங்காட்சியகங்களை நாம் பார்வையிடுவதன் மூலம் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. பூமியில் புதையுண்ட பொருட்களை அகழ்வாராய்ச்சி மூலமாக தோண்டி எடுத்தும் இங்கு காட்சிப்படுத்துகின்றனர். அருங்காட்சியகங்களில் பல வகைகள் உண்டு. தொல்லியல் அருங்காட்சியகம், அதாவது அகழ்வாராய்ச்சி மூலம் எடுத்த பொருட்களை காட்சிப்படுத்தும் இடங்கள். கலை அருங்காட்சியகங்கள், வரலாற்று அருங்காட்சியகங்கள், கடல் சார்ந்த பொருட்கள் உள்ள அருங்காட்சியகங்கள், படைத்துறை போர் அருங்காட்சியகங்கள், இயற்கை வரலாற்று அருங்காட்சியகங்கள் போன்ற பல வகைகள் அருங்காட்சியகங்களில் உள்ளன. நம்மளுடைய வரலாற்றை சிதையாமல் பாதுகாப்பதில் அருங்காட்சியகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குட்டீஸ், உங்க ஊருக்கு பக்கத்துல இல்லனா உங்க மாவட்டத்துல அருங்காட்சியகம் இருந்தா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க, சரியா? கண்மணிகளே, நீங்களும் உங்கள் ஊருக்கு அல்லது வீட்டிற்கு அருகிலுள்ள அருங்காட்சியகத்திற்கு உங்கள் பெற்றோருடன் சென்று வாருங்கள். இனி தன் மதிப்பீட்டு நேரம். நான் சில வினாக்கள் கேட்கிறேன், நீங்கள் பதில் கூறுங்கள், பார்க்கலாம். மனிதர்களின் முதல் செல்லப்பிராணி எது? பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது? பழங்கால மனிதன் வாழ்ந்த இடங்களில் ஒன்று. புதிய கற்காலத்தின் இறுதியில் டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? நான் பதில்களை கூறுகிறேன், நீங்கள் கூறிய பதில்களோடு சரிபார்த்து கொள்ளுங்கள். முதல் செல்லப்பிராணி நாய். முதல் உலோகம் செம்பு. பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் குகைகள் அல்லது மரப்பொந்துகள். புதிய கற்காலத்தின் இறுதியில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. உங்கள் விடைகள் சரி என்றால் உங்களுக்கு பாராட்டுக்கள். கல்வியை தேடும் கண்மணிகளே, இந்த காணொளியை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். பாடப்பகுதியை சத்தமாக வாசித்து பாருங்கள். கருத்து வரைபடம், தொகுத்தல் போன்றவற்றை போட்டு உங்கள் கல்விக்கு உரியோரிடம் காட்டுங்கள். உங்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் கூறுபவர் உங்கள் ஆசிரியை மரியபெனிட் ஜான்சிராணி. இயக்குனர் திரு ஜோ அமல்ராஜ். ஆசிரியர் அவர்கள், தூத்துக்குடி.